Hello, my dear Pasangla. Now, Shruthi ma'am. So good to see all of you today. Very good morning. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 உடைய ஹியூமன் ரீப்ரடக்ஷன் சாப்டர் தான் பசங்களா பண்ண போறோம். நம்ம ஆடுகளம் 3 சீரீஸ்ல வந்து முக்கியமா ஆடுகளம் எக்ஸாமுக்கு 4 சாப்டர்ஸ் உங்களுக்கு வரப்போகுதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் இட் இஸ் 2 chapters which is லிவிங் வேர்ல்ட் அண்ட் அனிமல் கிங்டம். அது ரெண்டுமே நம்ம சூப்பராக தட்டி தூக்கியாச்சு. நான் நெக்ஸ்ட் we have to start off with the 12th standard portions which is human reproduction. நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆடுகளம் எக்ஸாம் 28ஆம் தேதி நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ் கோயம்புத்தூர் கேம்பஸில் நடக்க போகுது. ஸோ இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் மேக் ஷுர் யூ யூட்டிலைஸ் this experience பசங்களா, பிகாஸ் இதுதான் ஸ்டார்டிங். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்டிங் 2 சாப்டரும் 12th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்டிங் 2 சாப்டரும் எடுத்து தான் we are going to do this exam. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்டையரா we will make sure that நம்மளோட ஜேர்னியில் வந்து ஒவ்வொரு சிலபஸாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான எக்ஸாம்ஸும் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக பக்காவாக ப்ரிப்பரேஷன் கொடுக்கறது தான் நம்மளோட பிளான். ஓகே, ஸோ அதனால அந்த கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து we are going to have the GIB exam on the 28th of July. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா இப்போ கூட நீங்கள் பண்ணலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் சரி சாட் பாக்ஸ்லையும் சரி the link has been pinned. ஸோ அதனால மறக்காமல் do make use of it if possible. All right? Is that clear? Now செம்ம பிரைட்டான எனர்ஜி இருக்கு சாட் பாக்ஸில். That's how Shruthi ma'am's class always should be. Hi Monisha, hi Saravana, Tanuja, தமிழரசு, சுபாஷ், so good to see all of you. ஸோ பசங்களா இன்னைக்கு நம்ம ஹியூமன் ரீப்ரடக்ஷன் சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் எல்லா நோட்ஸுமே கிளாஸ் முடிஞ்ச உடனேயுமே பை டுடே த நோட்ஸ் வில் பி அப்லோடட் ஆன் த டெலிகிராம் சேனல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா சாப்டர்ஸ்க்கான அப்டேட்ஸ், எல்லா கிளாஸஸ்க்கான அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கம்யூனிட்டியில் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் இந்த ஆடுகளம் வந்து இஸ் ஒன்லி எ தொடக்கம் ஃபார் தி என்டையர் ஜேர்னி தட் வி ஆர் கோயிங் டு டேக் ஃபார் நீட் 2025. ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கான ப்ரிப்பரேஷனை மாசம் ஆரம்பிக்கிறோம், தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னா லெட்ஸ் பி கன்சிஸ்டன்ட் அண்ட் லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன் பசங்களா. ஆல்ரைட், ஸோ நம்மளோட ஜிஐபி எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி 28ஆம் தேதி நடக்க போகுது. அண்ட் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு ஒரு கிராண்டான கிஃப்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டை இந்த 4 சாப்டர் மட்டும் இருக்கும்பொழுது நீங்கள் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஃபேண்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கும் சரி நம்ம நீட் 2025க்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பாக உங்களுக்கு செமையான பெனிஃபிட்ஸும் செமையான கிஃப்ட்ஸும் கிடைக்க போகுது பசங்களா. ஸோ மறக்காமல் டூ கம் அண்ட் ரைட் தி எக்ஸாம். அந்த டாப் 10 வின்னர்ஸ்க்கு டெஃபினட்டாக கிஃப்ட் உண்டு. பட் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த டாப் 10ல் இல்லைன்னா கூட உங்களுக்கு இது வந்து ஒரு லைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ நம்ம 4 சாப்டர் இருக்கும்போதே நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது பதட்டப்படுறோமா, இல்லை how are we managing the time, how are we managing tricky questions, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இது இருக்கும். ஓகே, ஸோ அதனால டெஃபினட்டாக கன்சிடர் அப்பியரிங் ஃபார் தி எக்ஸாம். இஸ் தட் ஆல் ரைட்? ஸோ நம்ம மார்க் எக்ஸாமினேஷன் நான் சொன்ன மாதிரி 28ஆம் தேதி நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸில் நடக்க போகுது. 2 மணிலேருந்து 5 மணி அதே நீட் டைமிங்கில் தான் நடக்க போகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸில் நடக்க போகுது. ஸோ டூ ரெஜிஸ்டர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஆல் ரைட், ஸோ நம்ம கிரேட் இண்டியன் பேட்டிலுக்கு நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் மாசாக முடிச்சாச்சு. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸில் டுடே ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் த ஹியூமன் reproduction. All right, the human reproduction வந்து கண்டிப்பாக ஹியூமன் ஃபிசியாலஜி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம ரீப்ரொடக்ஷன் யூனிட்க்கும் இருக்குது. நம்ம ரீப்ரொடக்ஷன்
சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்லேருந்து மட்டும் இஃப் யூ சி ப்ரீவியஸ் 6 வருடங்களில் வந்து மினிமம் 2 கேள்வியாவது வந்திருக்கு. அதிகபட்சம் கடந்த 2 வருஷமா 5 கேள்விகள் அப்பியர் ஆயிருக்கு பசங்களா. ஸோ ஓவர் அ ஸ்பேன் ஆஃப் 5 to 6 years 20 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு சிங்கிள் சாப்டர்லேருந்து நமக்கு வந்திருக்கு. மீன்ஸ் ஆவரேஜாக நம்மளோட 2025 பேப்பர்லேயும் நம்ம வந்து ஒரு 3 to 5 questions ஈஸியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 3 to 5 questions-னா அகேன் ஐம் டாக்கிங் அபவுட் 20 to 24 marks. ஓகே, ஸோ உங்களுடைய ஓவரால் ஸ்கோருக்கும் சரி நம்ம பயாலஜியை பொறுத்த அளவில் 360 on 360 தூக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு 5 questions will count. Okay, so அதனால வந்து definitely make sure that you are paying extra attention to this chapter. ஏன்னா இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு high weightage ஆன ஒரு chapter. Clear everyone? Shaba, actually in the GIB is going to be an offline exam kanna. Okay, it's not an online exam. இப்போ நடக்க போற 28க்கு நடக்க போற exam வந்து is an offline exam. Okay, all right. So நம்ம human reproduction chapterல என்னென்ன இம்பார்ட்டன்டான செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் உடைய reproductive system, அதோடைய gross anatomy, how are the parts, என்னென்ன பார்ட்ஸுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன how is the flow of the gamete, இது எல்லாமே ஃபண்டமெண்டலாக நம்ம அனாட்டமியில் கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா Gametogenesis, how exactly இந்த gamete நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். Menstrual cycle related ஆன fertilization and implantation followed by parturition and lactation. So இந்த 5 டாபிக்ஸ் வந்து கிளியரா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் இந்த டாபிக்ஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்பியர் ஆயிருக்கு. மேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சாப்டரையும் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா see there are important sections of the chapter. ஸோ இதுல இருந்து தான் கேள்விகள் வந்திருக்குங்கிறதுனால தான் நான் அதை சொல்றேன். சரியா? alright, so now coming to human reproduction. Let's start off pasangla. Main human reproduction la what is the key event or fundamental main event ennadu appdin paathona is the fertilization. Adavadhu the male and the female gamete fusing to form a zygote, a pudu life is the main function in the human reproduction. அப்போ அதை சுற்றி தான் நமக்கு மிச்ச ஃபங்க்ஷன்ஸ் மிச்ச ப்ராசஸஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த fertilization, அதாவது அந்த கோர் இவெண்ட் ஆஃப் ஃபியூஷன் பிட்வீன் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கணும்? First thing, அந்த gamete வந்து ப்ரொடியூஸ் ஆகணும், which is called as gametogenesis. And ப்ரொடியூஸ் ஆன அந்த gamete வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் there has to be a process to facilitate the meeting. So other is called as the insemination. Now after gametogenesis and insemination தான் fertilization நடக்க முடியும். So pre-fertilization events, fertilization, and once fertilization is complete and the zygote அப்படியே வந்து நம்ம மிச்ச ஆர்கானிசம்ஸ் மாதிரி முட்டை போட்டு அதுவே டெவலப் ஆகிக்கட்டும் அப்படிங்கிறது கிடையாது. It has to get attached to the uterus. Okay, it has to undergo a full growth which we call as gestation, and the baby has to be delivered which we call as parturition. So இது எல்லாமே post fertilization eventsல வரும். Okay, so pre-fertilization, fertilization, post fertilization events மூணுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா entire human reproduction is complete. Okay, is that okay? So adanal firstly what we will do is we will start off with the anatomy of the male and the female systems, and then adukapprama we will move on into the gametogenesis process, insemination, fertilization, அதுக்கப்புறமா post fertilization events எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். சரியா பசங்களா? Now starting off with the male reproductive system. Firstly, எல்லா reproductive systemsலயுமே we have the primary sex organ. What is the primary sex organ? Gametes எங்க produce ஆகுதோ அதுதான் நம்மளோட primary sex organ, which is nothing but the testis. Okay, so இந்த testis தவிர மிச்சப்படி reproductive systemல இருக்கிற எல்லா பாகங்களுமே are only accessory பாகம்ஸ். இந்த gamete வந்து ப்ரொடியூஸ் பண்ண gamete வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு,
அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்குங்கிற மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் அது பார்ட்டிசிபேட் பண்ணதே தவிர மெயினாக கெமீட் ப்ரொடக்ஷனுங்கிறது நம்மளோட இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ல மட்டும்தான் நடக்குது. ஓகே, ஸோ இங்கே பிரைமரி செக்ஸ் ஆர்கன் டெஸ்டிஸ் அப்படின்றப்போ ஹவு டஸ் த ஸ்ட்ரக்சர் லுக்? நான் இந்த டெஸ்டிஸ் வந்து ஒரு 4 to 5 centimeters in length, 2 to 2 centimeters in width. ஓகே, அண்ட் இந்த ஒரு டெஸ்டிஸுக்கு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 சின்ன 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 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸை நம்ம டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு டெஸ்டிகுலர் லோபியூலுக்கு உள்ளாரியுமே 1-3 செமினிஃபெரஸ் டுபியூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த செமினிஃபெரஸ் டுபியூல்ஸ் வந்து இஸ் த மெயின் பார்ட் வேர் த gametes are being produced. So seminiferous tubule குள்ள ஃபர்தரா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 kinds of cells இருக்கும் அங்க, spermatogonia and the Sertoli cells. So அதுல இந்த spermatogonia அப்படிங்கிற செல் தான் will grow and further form the sperms or the male gamete. Okay, so testisல வந்து we have 250 compartments. ஒவ்வொரு compartment குள்ளயுமே 1 to 3 குட்டி குட்டி tubules are there. அந்த டுபியூலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பெர்மாட்டோகோனியா அப்படிங்கிற செல்ஸ் தான் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் த கேமீட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெஸ்டிஸ். நான் இந்த டெஸ்டிஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லோவர் அப்டமினல் ரீஜனில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் த ஸ்க்ராட்டம் அப்படிங்கிற ஒரு பவுச்சில் இருக்குது. நான் இந்த பேக்கில் எதுக்கு நம்ம வைக்கணும் இந்த டெஸ்டிஸ் அப்படின்னு சொன்னால் இஸ் டு ஃபெசிலிட்டேட் த ப்ராசஸ் ஆஃப் கெமெட்டோஜெனசிஸ். ஏன்னா அதுக்கு வந்து பாடி டெம்பரேச்சரை விட நம்மளோட ஸ்டாண்டர்ட் பாடி டெம்பரேச்சரை விட ஒரு 2 to 3 degrees கம்மியான டெம்பரேச்சர் தேவைப்படுது. ஸோ அந்த டெம்பரேச்சரை அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிதான் பாடிக்கு வெளியே அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே வந்து த பர்டிகுலர் ஸ்க்ராட்டம்குள்ள நம்மளோட டெஸ்டிஸ் இஸ் பிளேஸ்ட். Clear everybody? That's about the primary sex organ. Now இந்த sperms produce பண்ணியாச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்பெர்ம்ஸை வெளி வரைக்கும் கொண்டு வரணும்ல. ஸோ அந்த வெளி வரைக்கும் கொண்டு வரத்துக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட்கான டக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த டக்ட்ஸ் எல்லாமே தான் நம்மளோட ஆக்சசரி டக்டில் வரும். ஸோ ஆக்சசரி டக்டில் நமக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு செமினிஃபெரஸ் டுபியூலுக்கு உள்ளதான் நம்மளோட ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ஒரு செமினிஃபெரஸ் டுபியூலிருந்து அதை முதல்ல வெளியே கொண்டு வரணும். அதாவது இன்னும் நம்ம ஏரியாக்குள்ளே தான் இருக்கும், ஏரியாலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் we definitely need a first level of a duct which we call as the retetestis. Okay, so retetestis வந்து seminiferous tubule இருந்து ஸ்பெர்மை வெளியே கொண்டு வரும். Then further டெஸ்டிஸ்குள்ள இருந்தே வெளியில கொண்டு வரத்துக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு டக்ட் இருக்கு. ஸோ ஏரியா விட்டு வெளியே வந்தாச்சு அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் ஊரை விட்டு வெளியே போறதுக்கு வேற பஸ் தான் பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு டக்ட் தான் வந்து வாசா இஃபரென்ஷியா. ஓகே, நான் வாசா இஃபரென்ஷியா வந்து ஸ்பெர்மை டெஸ்டிஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சூப்பர் காயில்டான ஒரு ரீஜன் இருக்கு. டெஸ்டிஸ்க்கு போஸ்டீரியர் பக்கத்துல நமக்கு இந்த மாதிரி சூப்பர் காயில்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு which we call the epididymis. இந்த epididymisல தான் sperms வந்து before ejaculation அது அங்க தான் இருந்து it will mature, it will get stored and அதுக்கப்புறமா ejaculation போது it will be released to the outside. Okay, but இந்த epididymisங்கிற சூப்பர் காயில் ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த sperm வந்து டெஸ்டிஸை விட்டு வெளியே வந்து it will go and sit. நான் இங்கே இருந்து ஆல் த வே டு தி அவுட் சைட் வரணும் அப்படின்னு சொன்னா யூரினரி பிளாடர் வரைக்கும் எடுத்துட்டு வரதுக்கு we have a vas deferens. ஓகே, நான் இந்த ஒரு vas deferens வரைக்கும் வந்து the sperms are being carried. vas deferens வந்ததுக்கு அப்புறமா what happens? vas deferens வந்து யூரினரி பிளாடர் கிட்ட வரைக்கும் it will bring it. now urinary bladder க்கு ரெண்டு சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா there are small glands called the seminal vesicle. okay, and in the seminal vesicle வந்து will give some secretion. அது வந்து ஒரு ஆக்சசரியான gland. okay, I will teach you the gland in detail, but before that இந்த ஒரு seminal vesicle உடைய secretion கொடுக்கிற ductum இந்த vas deferensum will fuse and form a common ஆன ஒரு ejaculatory duct.
okay. So epididymis la irundhu vas deferens வந்து urinary bladder வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு. அங்க seminal vesicle உடைய duct ஓட சேர்ந்து it forms a ejaculatory duct, and in the ejaculatory duct வந்து directa will fuse in with the urethra, and directa urethra will bring it out to the external through the urethral opening or the urethral meatus. Okay, so urethra in the case la வந்து urine transport பண்றதுக்கு மட்டும் கிடையாது, but also to transport the sperms. Okay, so it becomes a urinogenital duct. Is it clear, pasangla? This is how the flow of the sperm happens from the testis to the outside. Now varila varumbodhu I said there are some accessory glands. Now what is the role of these glands அப்படினா, நான் வந்து urinary bladder வரைக்கும் testis sperms கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த sperms வந்து பத்திரமா வெளியில வரைக்கும் எடுத்துட்டு போகணும். அது வெளியில போனதுக்கு அப்புறமும் the journey is not very easy. It has to climb up through the female oda reproductive tract and all the way போய் egg meet பண்ற வரைக்கும் it should be in the full energetic ஆன state and should be viable. So அந்த ஒரு nourishment காக வேண்டிதான் எக்கச்சக்கமான secretions are being poured in. Okay, so அதுல வந்து first we have the seminal vesicle, which is a paired structure. ரெண்டு பக்கம் of the urinary bladder லியும் there is a seminal vesicle. அதுக்கப்புறமா just after the urinary bladder there is a single prostate gland, and prostate gland க்கு அப்புறமா there are a pair of bulbourethral glands. So இந்த secretions எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து constitutes the seminal plasma. Okay, and in the seminal plasma la ekachakkamana fructose, enzymes, calcium இது எல்லாமே இருக்கு for the nourishment of the sperms, and in the bulbourethral gland oda secretion வந்து further helps in lubricating the penis so that transfer can be made easier. Alright, so in the glands oda secretions எல்லாம் சேர்ந்து along with the sperm forms the semen, and this semen is deposited into the female oda reproductive tract through the external genitalia, which is the penis in the case of the males. Clear everybody? This is the entire anatomy of your male reproductive system. So on the flow inge na ungalkaga vendi flow chart la potu kuduthirken. So in the flow la ekachakkamana questions vandirukku. So please remember this flow. So seminiferous tubules la irundhu ret testis will bring it out. Vasa efferentia further testis ku veliye edutittu varum. Then veliye vanda odane we have the epididymis. Epididymis la irundhu vas deferens urethra urinary bladder varaikum edutittu varum. Anga seminal vesicle oda சேர்ந்து அந்த duct oda சேர்ந்து it forms an ejaculatory duct. அது directa urethra oda fuse ஆகி urethral meatus வழியா it is exiting the tract. Clear everyone? I hope there are no questions. So this is the entire diagram that we have, and this is the diagram given in your textbook as well. So I hope this entire or gist is clear to you. Yes everyone? இவ்வளவுதான் மேல் reproductive system உடைய anatomy. Okay, Monisha, Butterfly, Samsil, Tamilarasu, great. Fantastic. So இது எல்லாமே comprises the male reproductive system. இப்போ female reproductive systemல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா same thing, அதே மாதிரி there are a pair of ovaries which is the primary sex organ. Okay, then அந்த ரிலீஸ் பண்ற அந்த எக் வந்து ஆல் த வே வெளியே எடுத்துட்டு வரதுக்கு there are a pair of ducts which we call the fallopian tubes. Now fallopian tube லேந்து இந்த duct இந்த gamete வந்து duct வழியா வெளியே வந்து பாடிக்கு வெளியே வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. Okay, because in the case of human beings fertilization is internal. Okay, so in case there is a zygote, in case there is a formation of a new life, அப்ப அதை வந்து host பண்ணி அதை developmentக்கு help பண்றதுக்கு there is a sac like structure called the uterus. So fallopian tubes வந்து அந்த gamete all the way uterusக்கு எடுத்துட்டு வரதுக்கு is going to help. அதுக்கப்புறமா at the base of the uterus there is a cervix, which is a neck-like region, followed by the vagina, which is the tubular ஒரு structure. And then at last we have the external genitalia. So if you look at the
ovaries. இந்த ovaries வந்து அதே மாதிரி ஒரு 2 to 4 centimeters in length இருக்கும். Lower abdominal bodyல either side of the bodyல it is fixed. Okay, and இந்த ஒரு particular ovaries வந்து அங்க pelvic wall ஓட attach பண்றதுக்கு ஒரு special kind of tissue is there called the mesovarium. Okay, now இந்த ஒரு ovaries-ங்கிறது ovum or the egg produce பண்றதையும் தாண்டி it is also acting as an endocrine gland. Okay, so if you see, even in the case of testis, there are special kinds of cells that will produce certain hormones and act as an endocrine cell. Okay, so இங்க வந்து இந்த ovarian hormones estrogen and progesterone மெயினா ovaries தான் வந்து produce பண்ணுது. Okay, so இங்க வந்து if you see ovarian stroma or the ovary-ஓட பாடியில வந்து பாத்தீங்கன்னா outside ஒரு cortex, inside ஒரு medulla அப்படின்னு சொல்லி நம்ம கிளியர் கட்டா பிரிக்கலாம். அண்ட் இந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிற ரீஜன்ல தான் ஃபாலிக்கல்ஸ் வந்து டெவலப் ஆகி ஒவ்வொரு சைக்கிள்லையும் வந்து ஒவ்வொரு எக் வந்து will grow and mature. Now right after this நம்ம menstrual cycle சொல்லி கொடுக்கும்போது that will be very very clear to you. Okay, now this is about the ovary. Now ovary வந்து egg release பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்ன பண்ணுது, is going to pick up the egg. யாரு pick up பண்ண போறா, ஒரு duct which we call the fallopian tube. So இது வந்து ஒரு muscular-ஆன tubular-ஆன ஒரு structure. Okay, so இந்த ஒரு particular fallopian tube வந்து is going to catch this egg and take it to the uterus. So fallopian tube வந்து அந்த எந்த இடத்துல அந்த முட்டையை கேட்ச் பண்ணுதோ அந்த இடத்துல finger like குட்டி 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 projections are there called the fimbrae. Okay, and இந்த egg pick up பண்ண உடனே first funnel மாதிரியான region is there called the infundibulum, and அதுக்கப்புறம் கொஞ்சம் அகலமான ஒரு gap is there called the ampulla. இங்கே தான் fertilization will take place in case egg and the sperm ஒரே நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ampulla தான் fertilization will take place. Now after fertilization ampulla இருந்து next region வந்து கொஞ்சம் narrow-ஆன ஒரு region called the isthmus, and isthmus தான் will connect this tube to the uterus. And in the uterus வந்து பாத்தீங்கன்னா is a highly vascular-ஆன ஒரு organ, and இதுல 3 layers இருக்கு பசங்களா. We have the outermost-ஆன perimetrium. Okay, perimetrium-ங்கிறது membranous-ஆன ஒரு ஒல்லி layer. Then we have the thick-ஆன ஒரு muscular layer called the myometrium. During delivery of the baby இந்த ஒரு muscular layer தான் will undergo the contractions. Now muscular layer of myometrium க்கு அப்புறமா innermost layerல நமக்கு we have a endometrium. So endometrium தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப glandular ஆன ரொம்ப ரொம்ப vascularized ஆன nutritious ஆன ஒரு layer, and இந்த layer தான் மாசம் will undergo some changes. Okay, which is the menstrual cycle. So இதுக்கு அப்புறமா I'll teach you the menstrual cycle. அப்போ everything will be clear. Okay, மருது uterus remove பண்ணா menstrual cycle நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. Okay, so I will teach you the menstrual cycle. அப்போ it will be clear to you. But over and above uterus ஓட innermost layer தான் வந்து is the endometrium. இந்த endometriumல தான் வந்து changes occur and produces the menstrual cycle. So uterus இல்லை அப்படின்னா endometrium obviously இல்லை, அப்போ அந்த monthly changes நடக்காது. Okay, there will be no menstruation if the uterus is removed. Alright, I hope it's clear to all of you. And uterus க்கு கீழே லாஸ்டா we have the cervical region, which is a small neck மாதிரியான ஒரு region. Okay, and இது வந்து ஒரு 2 to 3 centimeters இருக்கும். இந்த ஒரு cervical canal, okay, அது dilate ஆகி ஒரு cervical canal form பண்ணி cervical canalum vaginaவும் சேர்ந்து forms what we call as the birth canal, through which the child will come out during the birth. Clear everybody? And அதையும் தாண்டி இந்த cervixல வந்து ஒரு சில fluids are secreted. Okay, ஒரு gel மாதிரியான fluid which we call as the cervical mucus.
Alright, this is all about your cervix. Now, after the cervix, there is a tubular structure called the vagina. In the vagina, there is a stratified squamous epithelium lining irukku, and in the oru vagina எந்த விதமான glandular structureum கிடையாது. And like I told you already, cervical canalum vaginal canalum சேர்ந்து தான் வந்து is forming the birth canal during the child birth. And vagina தான் the penis will deposit the sperms during an intercourse. Okay, and அதுக்கப்புறமா இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து vagina-ல இருந்து cervix தாண்டி the sperm has to go and meet the egg. எங்க fallopian tube-ல போய் it has to go and meet. Clear everybody? That's about the vagina. And now coming to the external genitalia in the case of females, அது மேல் அளவுக்கு சிம்பிள் கிடையாது, இன்னும் கொஞ்சம் elaborate ஆன structure பார்க்கலாம். So இங்கே வந்து in the case of the vulva or the external genitalia in the female, first வந்து ஒரு cushion like mass is there. Okay, ஒரு fatty cushion இருக்கக்கூடிய mass is there which we call the mos pubis. இந்த mos pubis க்கு கீழே ரெண்டு folds of skin இருக்கு. பெரிய folds of skin which we call the labia majora and சின்ன fold of skin which we call the labia minora. So in the labia majora and labia minora ரெண்டுமே வந்து is going to surround the vaginal opening. Alright, now in the ரெண்டு folds of tissue உடைய junctionல வந்து பாத்தீங்கன்னா there is a small finger like projection called the clitoris. Okay, it is the pleasure center of the vulva and it is present at the junction of இந்த ரெண்டு folds. Okay, and அது தவிர what did I say, in the folds வந்து will be protecting or surrounding the vaginal opening. Okay, now in the vaginal opening ஒரு சின்ன ஒரு thin membrane இருக்கும். ஓகே, vaginal openingல ஒரு ரொம்ப small thin ஆன membranous structure will be there called the hymen. Okay, and இந்த ஒரு membranous structure வந்து earlier ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி it was believed that அது வெறும் first intercourseல தான் வந்து it will break அப்படிங்கிற ஒரு misconception இருந்தது. ஆனா it can break due to any kind of a trauma. It can be an injury, it can be an accident, it can be you know any kind of a strenuous activity like any form of sport or any form of gymnastics and the madri cases la kuda it can tear. Okay, so இந்த ஒரு membrane வந்து does not really signify anything. So அது வந்து ஒரு indicator of virginity, it is no longer considered. Is that clear pasangla? So cell பேருக்கு this membrane is intact even after the first intercourse. So அதனால you cannot really say whether it is an indicator of virginity or not. Alright, so all this comprises the parts of your female reproductive system. Alright, this is the diagram that we have in your textbook. Okay, and all the parts என்னென்ன function, என்னென்ன flow of இது இருக்குன்னு எல்லாமே நம்ம வந்து discuss பண்ணியாச்சு. So that completes our entire anatomy. Now female reproductive system சொல்லும்போது not just the reproductive organs and the external genitalia but mammary glands பத்தியும் we definitely have to study. So once the baby is born and the babyக்கு nourishment கொடுக்கிறதுக்காக வேண்டி mammals-ல எல்லா female mammals-லுமே we have a presence of a mammary gland. இது எதுக்கு? To nourish the newly born baby. Okay, so in the mammary gland la fundamentally enna irukuna variable amount of fat irukum and glandular tissue irukum. In the glandular tissue actually ஒரு 15 ல இருந்து 20 lobes divide ஆயிருக்கும். And in the lobes ஒவ்வொன்னுத்துக்குள்ளேயும் வந்து there will be குட்டி குட்டி clusters of cells which we call the alveolar cells. இதுதான் milk produce பண்ணுது. Okay, and it is going to secrete the milk. In the mammary lobes லிருந்து it will open into a mammary tubule. Okay, mammary tubule லிருந்து நிறைய tubules சேர்ந்து ஒரு duct form பண்ணும். And இந்த duct வந்து will open into an mammary ampulla. And in the ampulla லிருந்து further lactiferous duct அப்படிங்கிற சின்ன சின்ன ducts வந்து will open out into the nipple and the baby can suck the milk out. Okay, now in the flow of mammary lobes குள்ள alveoli இருக்கு entering the mammary tubules. Tubules are together forming a duct.
duct is opening into an ampulla, ampulla is opening into a lactiferous duct, lactiferous duct is opening out to the outside through the nipple. இந்த ஒரு flow வந்து is extremely important. இதை பேஸ் பண்ண direct questions also have appeared in your NEET exam. Is that okay pasangla? All right, I hope it's clear pasangla. Any questions so far? Any questions so far? Anybody? Any questions so far? Okay ma'am, நீங்க கோயம்புத்தூர் வாங்க. வரேன், கண்டிப்பா வரேன், very very soon. Okay, but நீங்க இப்போதைக்கு GIB எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுற வழியை பாருங்க. Okay, but definitely I will plan something and we will definitely meet. Okay. Okay, so far so good. That is fantastic. So now, anatomy படிச்சாச்சு அப்படின்னோடனே we will go into the first process of நம்மளோட pre-fertilization event. So fertilization நடக்கணும்னா fundamentally gametes இருக்கணும். அப்பதான் ரெண்டு gameteம் fuse ஆக முடியும். So இந்த process of producing gamete தான் நம்ம gametogenesis அப்படின்னு சொல்றோம் இல்லையா? So அது வந்து in the case of males, the male gamete is the sperm or the spermatozoa. இந்த spermatozoa produce பண்ற process தான் spermatogenesis. Okay, so what is happening in spermatogenesis அப்படின்னா நம்ம seminiferous tubules உள்ள I said ரெண்டு kinds of cells இருக்கு. ஒன்னு வந்து spermatogonia and இன்னொன்னு வந்து Sertoli cells. So Sertoli cells வந்து actually will take care of the nourishment. Okay, அது actual spermatogenesisல பங்கெடுத்துக்காது. It is going to help in the nourishment. Okay, and ஒரு கட்டத்துல it will play a role. I'll tell you where. But further on வந்து இந்த spermatogonia தான் வந்து is going to undergo division and produce the gamete. Now both male and female human beings அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா we are all a diploid species. So நம்ம கிட்ட ரெண்டு set of chromosomes இருக்கு. இந்த ரெண்டு set of chromosomesல இருந்து நம்ம பாதி தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும். அப்போதான் ஒரு செட் அப்பா கிட்டேருந்து ஒரு செட் அம்மா கிட்டேருந்து வாங்கி ஓவராலா the same number of chromosomes will be restored. Okay, so அந்த ஒரு first அப்பா கிட்டேருந்து ஒன்று அம்மா கிட்டேருந்து ஒன்றுன்னு வரணும்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரெண்டு பேர்ல இருந்து டிவைட் பண்ணி half the number of chromosomes தான் gametesக்கு பாஸ் ஆன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால இந்த ஒவ்வொரு ஸ்பெர்மாட்டோகோனியாவும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லா செல் மாதிரியுமே டிப்ளாய்டா ரெண்டு செட் குரோமோசோமோட தான் இருக்கும். Now it will undergo meiosis and become half the number of chromosomes. ஓகே, ஸோ என்ன நடக்குது, இந்த ஸ்பெர்மாட்டோகோனியா ஃபர்ஸ்ட் நிறைய மல்டிப்ளை ஆக போகுது. ஓகே, ஸோ நிறைய மல்டிப்ளை பண்ணி நிறைய பேர் ஃபார்ம் பண்ணி குரூப்பாக now what it is going to do is differentiate and grow ஆகி it forms the primary spermatocyte. இன்னும் டிவிஷனே நடக்கல, மியோசிஸே நடக்கல. ஸோ அதனால இது வரைக்கும் எல்லாருமே டிப்ளாய்டு தான். இந்த ஒரு பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் வந்து முதல்ல என்ன பண்ண போகுது, மியோசிஸ்குள்ள என்டர் பண்ண போகுது. மியோசிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் இஸ் a reduction division. Okay, so இந்த primary spermatocyte ரெண்டு தனித்தனியான half the number of chromosomes இருக்கக்கூடிய secondary spermatocyte டிவைட் ஆக போகுது. ஓகே, ஸோ பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் வந்து டிப்ளாய்டா இருக்கா, ரெண்டு செட்டு குரோமோசோம் இருக்கா, அது டிவைட் ஆகி இட் வில் பிகம் டூ ஸ்மால் secondary spermatocytes that have half the number of chromosomes. Okay, now இந்த ஒரு particular secondary spermatocyte further divide ஆகி ஒவ்வொன்றும் ரெண்டு cells கொடுக்கும், forming 4 spermatids. Clear? So இந்த 4 spermatidsமே பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கக்கூடிய செல்ஸ். நான் இந்த ஸ்பெர்மாட்டிட் வந்து நார்மலாக எல்லா செல்லுக்கும் இருக்கிற மாதிரி எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கும், எல்லா இதுவும் இருக்கும், நியூக்ளியஸும் இருக்கும், அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சராக இட் வில் பி தேர். நான் இந்த ஒரு ஸ்பெர்மாட்டிட் வந்து ஸ்பெர்மாட்டோசோவாவாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் இந்த சர்டோலி செல்ஸோட போய் அட்டாச் ஆகி சர்டோலி செல்ஸ் வந்து அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி it
will make it into a spermatozoa. இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரா it will convert it. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் spermiogenesis. Clear பசங்களா? And இந்த spermatozoa ரெடி ஆன உடனே spermiation அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா அது seminiferous tubules ஓட lumenல ரிலீஸ் ஆகி அப்புறம் அங்கேருந்து retitestis pick up பண்ணி it will bring it to the outside. Is it clear everybody? So எப்படி வந்து இந்த spermatogenesis hormonally regulated-ஆ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா first thing வந்து நம்ம hypothalamus தான் வந்து is the command master. So hypothalamus வந்து pituitary கிட்ட எப்பா pituitary டைம் ஆயாச்சு gonadotropin ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி gonadotropin ரிலீசிங் ஹார்மோனை அனுப்பும். அனுப்பின உடனே நம்ம பிட்யூட்டரி என்ன பண்ணோம், பிட்யூட்டரி வந்து சரி ஓகே நான் போய் டெஸ்டிஸை வேலை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கேரி த இன்ஃபர்மேஷன் டு த டெஸ்டிஸ் த்ரூ 2 ஹார்மோன்ஸ். 2 ஹார்மோன் யாரு, லூட்டனைசிங் ஹார்மோன் அண்ட் த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ லூட்டனைசிங் ஹார்மோன் ஆர் த LH அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ICSH, அதாவது இன்டர்ஸ்டீஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ICSH. ஓகே, ஸோ இந்த LH ஆர் ICSH போத் மீனிங் த சேம் திங். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செமினிஃபரஸ் டிபியூல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லேடிக் செல்ஸில் போய் டேய் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லும். ஸோ சொன்ன உடனே டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய லேடிக் செல்ஸ் என்ன பண்ணும், இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் த மேல் ஹார்மோன்ஸ் ஆர் தி ஆண்ட்ரோஜன்ஸ் ஆர் த டெஸ்டாஸ்டரான். ஸோ இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் ஆர் செக்ஸ் ஹார்மோன்ஸ் வரும்பொழுது entire spermatogenesis ரெகுலேட் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். ஸோ இட் இஸ் த மேல் ஹார்மோன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கு இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் பிட்யூட்டரி இன்னொருத்தன அனுப்பிச்சான்ல FSH, அவன் என்ன பண்ணுவான்னா சர்டோலி செல்ஸ்ட போய் டே இங்கே வந்து ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்னு ஒன்று நடக்க போகுது, நடந்த உடனே வந்து ஸ்பெர்மாட்டிட் அப்படின்னு ராவா ஒரு செல்லை வந்து உனக்கு கொடுப்போம், இந்த செல்லை நீ தான் பக்காவாக ஷேப் பண்ணி ஒரு ஸ்பெர்மாட்டோசோவாவா எங்களுக்கு கொடுக்கணும், ஸோ தயாராக அப்படின்னு சொல்லி it will go and act on the Sertoli cells. அதுக்கப்புறமா it will Sertoli cells வந்து spermiogenesis அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவையான எல்லா ஃபேக்டர்ஸையும் ரெடி பண்ணி it will be waiting for the spermatids and வந்த உடனே it will help in the transformation. Clear பசங்களா? So spermatogonia பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட்டா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, அது மியோசிஸ் 1 மூலியமா செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் கொடுக்குது, அது வந்து மியோசிஸ் 2க்கு அப்புறமா 4 டிஃப்ரெண்ட் ஸ்பெர்மாட்டிட்ஸ் நமக்கு கொடுக்குது. அண்ட் சர்டோலி செல்ஸோட ஹெல்ப் மூலியமா இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ ஸ்பெர்மாட்டோசோவா அண்ட் தென் கெட் ரிலீஸ்ட். Alright, now இதே வந்து ஃபீமேல்ல பார்த்தோம் அப்படின்னா சேம் ப்ராசஸ். there is first டிவிஷனுக்கு அப்புறமா first meiotic division, second meiotic division, அப்புறம் that's it. இந்த ப்ராசஸ் is same but it is slightly different in the case of females. okay, first difference என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேல்ஸ்ல வந்து 4 ஈக்குவலான ஸ்பெர்மாட்டோசோவா வந்து நமக்கு கிடைக்கும், கரெக்டா? பட் ஆனா இந்த கேஸ் ஆஃப் oogenesis what is happening is ஒரே ஒரு பெரிய செல் தான் வந்து எல்லா சைட்டோபிளாசம் எல்லா நியூட்ரிஷனும் தனக்கே வச்சுக்கிட்டு சும்மா ஒரு போலார் பாடி அப்படின்னு உப்புக்கு சப்பானியா உனக்கு ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுரும். ஓகே, ஏன் இந்த மாதிரி அங்க 4 செல் கிடைக்குது பட் இங்க ஒரே ஒரு செல்லு தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஜைகோட் ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஆல் த வே ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யூட்ரஸ்க்கு வந்து அட்டாச் ஆகி இங்கே ஒரு கனெக்ஷனை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்க முடியும், கரெக்டா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் வந்து ஆல் த வே அது இங்கே வந்து அட்டாச் ஆகி நியூட்ரிஷன் எடுத்துக்கிற வரைக்கும் அதுக்கு யார் சாப்பாடு போடுவா, அதுக்கு யார் நரிஷ்மெண்ட் கொடுப்பா? ஸோ அதுக்காக வேண்டி இட் வில் ப்ரிசர்வ் ஆல் த சைட்டோபிளாசம் அண்ட் ஆல் த நரிஷ்மெண்ட் இன் டு த சிங்கிள் செல். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஜெர்ம் செல்ஸ் வந்து வளர்ந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி டிவைட் ஆகி இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அன் oogonia. இந்த oogonia அங்கே ஸ்பெர்மாட்டோகோனியா இருந்ததா, இங்கே இந்த oogonia டிஃப்ரென்ஷியேட் ஆகி வளர்ந்து இஸ் கோயிங் டு ஃபார்ம் த பிரைமரி oocyte.
இந்த primary oocyte இப்போ meiosis-ல போய் it's going to undergo reduction division. So இந்த primary oocyte வந்து when it undergoes the reduction division எல்லா cytoplasm-யும் தனக்கே வச்சுண்டு ஒரே ஒரு பெரிய secondary oocyte-ம் இன்னொரு சின்ன polar body-யும் it will generate. Okay, so polar body அப்படியே வந்து it will degenerate. Okay, and பாக்கி இருக்கிறது என்ன ஒரே ஒரு secondary oocyte. Now இந்த secondary oocyte further என்ன பண்ணுது, it will undergo meiosis, and அந்த meiosis 2 முடியும் பொழுது திருப்பியும் ரெண்டு செல் வந்திருக்கணும்ல, ஆனா இல்ல, ஒரே ஒரு பெரிய ovum retaining all the cytoplasm and ரெண்டாவதா ஒரு polar body is generated. Is that clear? மருது, so what happens is two polar bodies தான் மெயினா இருக்கும். இந்த first polar body வந்து sometimes it will divide into two and then degenerate. அப்படி இல்லைன்னா முதல்ல ஃபர்ஸ்டே வந்து it will degenerate. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எப்படியோ எல்லாரும் வந்து are going to degenerate. So first polar body and second polar body தான் நம்ம மெயினா சொல்லுவோம். சரியா? Is it clear everyone? Now another difference here, ரொம்ப முக்கியமான difference என்ன அப்படின்னா, in the case of males நான் சொன்ன அந்த spermatogenesis வந்து pubertyல ஆரம்பிக்கும், life long continue ஆயிட்டே இருக்கும். ஆனா in females primordial germ cells வந்து embryonic stageலயே form ஆகி அங்கேயே it will start to divide. ஓகே, அங்கேயே டிவிஷன் எல்லாமே நடந்து இவ்வளோதான், இந்த பர்சனுக்கு 1 million primordial germ cells நான் பண்ணியாச்சு, அவ்வளோதான், இனிமேல் என்னைய கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி it will finish dividing and produce the oogonium. ஸோ அந்த எம்பிரியானிக் ஸ்டேஜ்க்கு அப்புறமா வாழ்க்கையில் எப்போவுமே புதுசான எக்ஸ், புதுசான ooganium வராது. ஓகே, நான் இந்த ஒரு ooganium வந்து பிரைமரி ஊசைட்டா மாறி, ஓகே, அது வந்து மியாசிஸ்குள்ள காலடி எடுத்து வச்சா உடனே ப்ரோஃபேஸ் 1லயே அது அரெஸ்ட் ஆயிடும். ஓகே, அரெஸ்ட் ஆயிட்டு சரி ஓகே பியூபர்ட்டி வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி வெயிட்டிங். பியூபர்ட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு பிரைமரி ஊசைட்டா ஒவ்வொரு சைக்கிள்லயும் வந்து இட் வில் mature and it will ovulate. Okay, now இந்த ஒரு ப்ராசஸ்ல கூட அது ovulation போது ரிலீஸ் ஆகும்போது கூட செகண்டரி ஊசைட்டா தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அந்த பிரைமரி ஊசைட் வந்து மியாசிஸை முடிச்சு செகண்ட் மியாசிஸோட மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல இருக்கும்போது சரி ஸ்பெர்மே வரலையே, இப்போ நான் எதுக்கு டிவிஷனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இட் வில் கெட் அரெஸ்டட். அப்புறம் எப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்குதோ, எப்போ அந்த ஸ்பெர்ம் வந்து எக் என்டர் பண்ணுதோ, அப்பதான் இந்த மியாசிஸ் 2 முடிஞ்சு the ovum is formed. So final egg or the ovum வந்து fertilization ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்ட் முன்னாடி தான் it will finish the division. Clear everybody? So this is the diagram given in your textbook as well and the entire process of oogenesis. I hope it's all clear to you everyone. Yes? Clear. Alex, Marudu. Yes, Alex. So GIB இங்கிறது வந்து நம்ம Great Indian Battle. We have the exam happening on 28th July. And portions வந்து நம்ம 11th standardல முதல் 2 chapter and 12th standardல முதல் 2 chapter for zoology. Alright, அதுதான் வந்து we are covering here and almost பாதி human reproduction முடிஞ்சிடுச்சு இங்கேயே. Shall we continue பசங்களா? Yes? So இந்த ஃபார்ம் ஆகிற எக் வந்து how does it look? என்னென்ன மெம்பரேன்ஸ் இருக்குது இந்த எக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா மெம்பரேனை சுற்றி ஒரு விட்டலன் மெம்பரேன் இருக்குது, ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒல்லியான ஒரு குட்டி லேயர். ஓகே, அதுக்கு மேலே ஒரு டஃப்பான ஜோனா பெலியூசிடா இருக்குது, திக்கான ஒரு நான் செல்யூலரான ஒரு லேயர் இந்த zona pellucida. And then zona pellucidaவை தாண்டி there is another layer. Okay, ஒரு சில follicular cells வந்து கொஞ்சம் ஷேப் மாறி it will be attached to the zona pellucida that we call as the corona radiata. Is it clear? So இந்த corona radiata, zona pellucida, vitelline membrane எல்லாம் தான் முக்கியமான membranes of the ovum and இதெல்லாம் தாண்டி தான் the sperm has to enter the egg.
Okay, now before going into fertilization, you have to understand the menstrual cycle. Okay, so menstrual cycle na enna, நம்ம primary oocyte வந்து embryonic stage liye develop ஆயாச்சு. ஆனா அதுக்கு அப்புறமா வந்து once puberty starts, puberty ஆரம்பிச்சதிலிருந்து every month வந்து there is a cyclic change that will happen, and in the ஒவ்வொரு cycleலயும் ஒவ்வொரு egg தான் வந்து will get released. Okay, so by the time puberty வரும்பொழுது ஒரு few millionல இருந்து ஒரு 60,000 egg தான் வந்து பாக்கி இருக்கும், மிச்சவங்க எல்லாமே will get degenerated. அந்த 60,000 eggல இருந்து every month ஒவ்வொரு egg-ஆ will mature and it will get released. This process is what we call the menstrual cycle. Okay, and அதோட சேர்ந்து uterusலயும் there are cyclic ஆன changes. So இது வந்து every 28 to 29 days நடக்கும், and middle of each cycle தான் ஒரு ovum வந்து will be released. Okay, so first puberty la, when the first menstruation happens, we call it the menarche, and அது வந்து roughly 45 to 55 years la வந்து it will stop. We call that as the menopause stage. So in the menarche lende menopause varaikum da a woman is considered to be reproductively fertile or reproductively active. Okay, now what happens is இந்த ஒரு menstrual cycle நம்ம 4 phase-ஆ divide பண்ணலாம். Okay, so 4 phase-ஆ divide பண்ணும்போது first menstrual phase-ஓட first phase என்ன அப்படின்னா is the menstrual phase. அப்போ என்ன ஆகுது, பேபி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து நான் பில்ட் பண்ணி வச்ச குஷன் எல்லாமே இப்போ வீணா போச்சு. So I don't have a baby, there is no fertilization that occurred, no implantation that occurred, so there is no zygote அப்படின்றப்போ okay bye அப்படின்னு சொல்லி all the tissues will now degenerate, they will break down, the lining will break down, all the secretions will now get discharged out of the body as bleeding. That takes place for 3 to 5 days. Okay, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் I will finish the cycle and I'll come back to menstrual cycle and menstrual phase and I will tell you the significance of this phase. அப்பதான் உங்களுக்கு பெட்டரா புரியும். Okay, so 3 to 5 days என்ன ஆகும், everything is clear and sale is happening, everything is washed out, everything is broken down, and all the whatever is the fertile tissues that were made, everything is chucked out of the body. Now okay, நடந்து போச்சு, now let's start again அப்படின்னு சொல்லி அந்த 3 to 5 days of bleedingக்கு அப்புறமா pituitary will send follicle stimulating hormone. இந்த ஹார்மோனோடைய ஆக்ஷன்ல இந்த primary oocyte சுத்தி குட்டி குட்டி cells will start forming, called the follicular cells. Okay, and in the follicular cells வந்து ஒரு லேயர்ல இருந்து 2-3 லேயர் ஆகும், 7-8 லேயர் ஆகும், and இப்படியே வந்து it will grow from a primary follicle, secondary follicle, tertiary follicle அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான follicular cells வந்து அதை சுத்தி வளர ஆரம்பிக்கும். under whose command, FSH ஓட command. now இந்த ஒரு ovarian follicles develop ஆக இந்த follicular cells என்ன பண்ணும், estrogen synthesize பண்ணும். இந்த estrogen போய் it will go and tell the endometrium, சரிப்பா உடஞ்சு விழுந்ததெல்லாம் போட்டோம், நம்ம வா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூட்ரஸை திருப்பி it will start building and start growing. ஸோ அதனால follicular growthum நடக்குது, நம்மளோட endometriumல proliferationum நடக்கிறதுனால தான் இந்த ஒரு phase follicular phase or proliferative phase அப்படின்னு சொல்லுவோம். Okay, now once the proliferative phase starts, there will be lot of changes in the endometrium and rapid cell multiplication will happen, uterine gland, blood vessels எல்லாமே develop ஆக ஆரம்பிச்சு about the 14th day of the cycle வரும்பொழுது pituitaryலேருந்து LH வந்து அப்படியே ஒரு சர்ஜில் பயங்கரமா சீன் போட்டு வெளியே வரும். அந்த ஒரு ரேப்பிடான சர்ஜில் அந்த ஃபாலிக்கிள் வந்து மெச்சூரான ஃபாலிக்கிள் or the Graafian follicle வந்து blast ஆகி rupture ஆகி the egg will be released out into the fallopian tube. That marks the release of the egg or ovulation. Okay, so இந்த ஒரு ovulation timeல LH surge இருக்கும் and கண்டிப்பா estrogenum நிறைய இருக்கும் in the blood. Okay, now what happens after this? Egg வந்து fallopian tubeக்கு போயாச்சு.
ஓகே, போனதுக்கு அப்புறமா நான் வாட் ஆர் வி எக்ஸ்பெக்டிங், சப்போஸ் ஸ்பெர்ம் அதே நேரத்தில் ஃபலோப்பியன் டியூபுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்டிலைசேஷன் வில் ஹேப்பன், தி பேபி வில் கம், நரிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ அதனால் இப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா அந்த ஒரு இவெண்ட்டை எதிர்பார்த்து த ஓவரியில் இருக்கக்கூடிய இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் ஓவமை ரிலீஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் அண்ட் செல்ஸ் எல்லாத்தையும் வச்சு இட் வில் ஃபார்ம் சம்திங் கால்ட் த கார்பஸ் luteum, and in the corpus luteum will now produce a hormone called progesterone, and in the progesterone போய் will tell the uterus day endometrium ovulation நடந்துருச்சு, எனி டைம் a baby can come, so வா நம்ம செம்மையா nourishment எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு the glands become secretory and lot of nourishment and blood vessels and all connections start building in the luteal phase. Now இந்த டைம்ல இந்த glands எல்லாம் secrete எல்லாம் ஆக ஆரம்பிக்கிறதுனால this is also called as the secretory phase. Okay, so the luteal phase or the secretory phase la பயங்கரமா this corpus luteum will produce progesterone, and progesterone will help in thickening the endometrium and making it more and more nutritious. Okay, and after all this happens, okay, it will wait for about 14 days. 14 days wait பண்ணேன்ப்பா யாருமே வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா what happens, LH வந்து குறைஞ்சிடும் பிரெயின்ல இருந்து. கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணும், ஓகே இதுக்கு மேல எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆயிடும். கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆச்சுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் இனிமே கிடையாது. ப்ரொஜெஸ்ட்ரான் யூட்ரஸ்ட்டை சொல்லலை அப்படின்னா யூட்ரஸ் இப்போ மனசொடைஞ்சு சரி இப்போ நான் பில்ட் பண்ண குஷன் எல்லாம் எனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இட் வில் பிரேக் டவுன் ஆல் த லைனிங், ஆல் த glands and everything it had prepared, and the entire endometrium is washed out. Okay, so now in the process வந்து happens in our menstrual phase, and this marks the starting of a new cycle. So in the menstrual cycle vandale, in the menstrual phase vandale, it means there is no pregnancy and or a pudu cycle is starting. Clear everybody? So this is how your entire menstrual phase works. I mean menstrual cycle works. இதுதான் உங்க textbookல இருக்கக்கூடிய diagram, and in the diagram base பண்ணி if you see pituitary hormones, okay, ovarian hormones ரெண்டுத்துக்குமே எந்தெந்த phaseல எந்தெந்த hormones மேல கீழ வருதுங்கிறது explained இருக்கு. follicle உடைய changes எப்படி இருக்கு, uterus உடைய changes எப்படி இருக்கு. So இது எல்லாமே is taking place during an entire menstrual cycle. Okay, is that clear? Now idhukku apparama fertilization. So after the sexual intercourse, semen vandu is released into the female's reproductive tract through the by the penis through our insemination அப்படிங்கிற process. Now once insemination is done, sperms என்ன பண்ணும், rapid it will pass up the cervix and ampullary region of the fallopian tubeக்கு போகும். Now பசங்களா எப்பயுமே இந்த ampullary regionல ஓவமும் ஸ்பெர்மும் மீட் பண்ணா மட்டும்தான் fertilization will take place. அப்படி ஒரே நேரத்தில் வரலன்னா there is no fertilization. அதனால தான் every copulation or every intercourse does not mean it will result in a pregnancy. Okay, so when both of them are simultaneously coming to the ampullary region, appada fertilization can take place. Okay, so once okay simultaneous vandachu appdin sonna and rendu haploid nucleusum will fuse and it will form a zygote. Okay, but adu avlo easy illa. Now when the sperm will come near the egg, appo vandu zona pellucida va taandi கொரோனா ரேடியேட்டா ஃபர்ஸ்ட் கொரோனா ரேடியேட்டாவை தாண்டி அப்புறம் ஜோனா பெலுசிடாவை தாண்டி அதுக்கப்புறம் தான் பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே என்டர் ஆகி அதோடைய நியூக்ளியஸ் மட்டும் உள்ள வந்து இட் கேன் ஃபியூஸ் வித் த நியூக்ளியஸ் ஆஃப் த எக். ஓகே, நவ் வென் இந்த ஸ்பெர்ம் வந்து இந்த ஜோனா பெலுசிடா லேயரை கிராஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு சில மெம்பரேன் சேஞ்சஸ் வில் ஹேப்பன், அண்ட் அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுனால எந்த அதர் ஸ்பெர்ம்ஸும் கேனாட் என்டர். ஒரே ஒரு ஸ்பெர்ம் உள்ளே வந்தாச்சு அப்படின்னா நோ அதர் ஸ்பெர்ம் கேன் என்டர். ஸோ இட் மேக்ஸ் அ பிளாக். So that will avoid any kind of polyspermy. Okay, அதாவது ஒரு எக்கை ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் ஃபியூஸ் பண்ண முடியும். Okay, so that is how
இங்கேருந்து ஒரு செட் அங்கேருந்து ஒரு செட் டிப்ளாய்டு கண்டிஷன் இஸ் ரிஸ்டோர்ட். ஒருவேளை 2-3 ஸ்பெர்ம்ஸ் உள்ள பெனிட்ரேட் ஆச்சுன்னா 3n 4n 5n the number of chromosomes வந்து will be exceeding. கரெக்டா? ஸோ அதனால only one sperm can fertilize one egg. Alright, so in the secretions of the acrosome, அது மண்ட மேல இருக்கிற அந்த acrosomeல என்னெல்லாம் enzymes carry பண்ணிருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு it will break through the corona radiata, break through the zona pellucida, come in and deliver the nucleus. Okay, now அந்த sperm first அந்த head உள்ள plasma membrane குள்ள வந்தாச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அந்த meiotic division பாக்கி வச்சிருந்ததுல secondary oocyte அதை முடிச்சு it will form a ovum and a second polar body. Okay, now once that is complete, rend fusion will happen, and after the fusion a zygote is formed. Now in the zygote வந்து all the way fallopian tube ல இருந்து uterus வர வழியில what will happen? It will undergo mitotic division. ஆனா இந்த mitotic division கொஞ்சம் different. எப்படின்னா இவ்வளவுதான் எனக்கு ஸ்பேஸ் இருக்கு, இவ்வளவுதான் எனக்கு சைட்டோபிளாசம் இருக்கு அப்படின்னா இது ஒரு செல் ஆகி இதுக்குள்ளாரியே 2 செல் ஆகி அது அதுக்குள்ளாரியே 4 செல் ஆகி மொத்த சைஸ் இவ்வளவுதான் இருக்கும். ஆனா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 4 6 8 னு it will start growing the cells. அதுதான் cleavage division அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, சோ இந்த cleavage division நடந்து 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 2 செல் 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகும் பொழுது we call it a morula. அது வரைக்கும் என்ன? It is only a ball with குட்டி 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 cells. Okay, everybody looks the same and இப்படி இருக்கக்கூடிய ஒரு ball of cells தான் morula. ஆனா morulaல இருந்து 16 செல் 32 செல்லா மாறறதுக்குள்ள okay, what will happen na இந்த cells எல்லாமே will undergo a differentiation. Okay, வெளிப்பக்கமான ஒரு trophoblast cells, okay, வெளிப்பக்கமான trophoblast cells and உள்ள வந்து inner cell mass அப்படின்னு சொல்லி it will differentiate. So morulaல இருந்து இந்த differentiation நடந்த உடனே we call it as the blastocyst. Okay, so இந்த blastocystல இந்த outermost இருக்கக்கூடிய trophoblast தான் will go attached to the uterus and இந்த embryoக்கு தேவையான extra embryonic layers எல்லாமே இந்த trophoblast பார்த்துக்கும். Whereas inner cell mass இருக்கிற இந்த ஒரு group வந்து ஆக்சுவலா அந்த பேபிக்கு தேவையான கை கால் மூளை ஹார்ட் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ற ஒரு inner cell mass will actually give rise to the embryo. Okay, is it clear pasangla? So as you all can see, once fertilization has happened, cleavage division நடக்குது. This is the morula. morulaல இருந்து blastocyst வரதுக்குள்ளாரியே it will differentiate and differentiate ஆனதுக்கு அப்புறமா by the time it comes to a blastocyst அது uterusக்கு reach ஆயிருக்கும். reach ஆகி it will undergo implantation or attachment to the uterus. Now once the attachment is complete, what happens? In the inner cell mass வந்து இப்போ layers form பண்ணும். என்ன layers? ectoderm, mesoderm, endoderm அப்படிங்கிற germ layers form பண்ணும். So இந்த germ layers இருக்கக்கூடிய stage தான் we call as the gastrula. So blastocyst or the blastula இருந்து இந்த layers form ஆன உடனே we call it as the gastrula. Now இந்த gastrula இருந்து what is happening? இந்த ectoderm, இந்த mesoderm, இந்த endoderm எல்லாத்திலிருந்தும் ஒவ்வொரு organ-ஆ ஒவ்வொரு body part-ஆ it will start forming. Clear everybody? So in the inner cell massல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே நம்ம பாடியில எல்லா பார்ட்ஸையுமே உருவாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால தான் we say that they are called as stem cells. Clear everyone? Now இந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து now the baby is starting to form அப்படின்றப்போ நம்மளுடைய என்டையர் gestation period, அதாவது பேபி வந்து அம்மாவோட பாடியில இருந்து வளர்ற அந்த பீரியடை we call as a
gestation. So gestation periodல வந்து first 1லேந்து 3 மாசம் வந்து we call as the first trimester. அப்ப என்ன ஆகும்னா first முதல் மாசத்திலேயே heart is formed. ஹார்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கை கால் ஆல் த லிம்ஸ் டிஜிட்ஸ் எல்லாமே வில் பி ஃபார்ம் அண்ட் 3வது மாதம் எண்டில் எல்லா விதமான ஆர்கன் சிஸ்டம்ஸும் அந்த குழந்தையில வில் ஆல்ரெடி பி ஃபார்ம்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் 2வது ட்ரைமெஸ்டரில் ஃபர்தராக எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸும் டெவலப் ஆகும். Scalp will start generating hair, அதுக்கப்புறம் வந்து eyelids, eyelashes அது எல்லாமே வரும் and the baby will start moving. And கடைசியா 3வது ட்ரைமெஸ்டரில் 6லேருந்து 9வது மாதம் வரைக்கும் அந்த fetus இன்னும் பெருசாகும், embryo will grow and all the organ systems இன்னும் நல்லா டெவலப் ஆகி it will prepare for the delivery. Okay, now in the gestation period la ஒரு புது organ is formed in the body which is called as the placenta. So pretty much நான் சொன்னேன் இல்லையா இந்த blastocyst வந்து will come and attach to the uterusனு. ஸோ அதை attach பண்ணும்போது அந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் லேயர்லேருந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இப்படி வந்து இட் ஹேஸ் டு கோ அண்ட் அட்டாச் நோ. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு தேவையான குட்டி ப்ரொஜெக்ஷன் கால் villi will come out and இந்த villi வந்து along with the maternal tissue அங்கே எங்கே அது வந்து interact பண்ணுதோ அங்கே இருக்கிற maternal tissue, blood vessels எல்லாரோடையும் சேர்ந்து it will form the placenta. Okay, so இந்த villi along with uterine tissue எல்லாம் சேர்ந்து ஒரு புது organ is developed called the placenta. So அம்மாக்கும் பேபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் இந்த ஒரு placenta தான். ஸோ அது வந்து சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஜங்ஷன் இந்த placenta and plus இந்த ஒரு குடுத்தல் வாங்கல தவிர இட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ. எப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்த உடனே வந்து இட் வில் ரிலீஸ் அ ஹார்மோன் கால்ட் த ஹியூமன் கோரியானிக் கோனாடோட்ரோபின். ஸோ ஆக்சுவலாக in case fertilization has happened யூட்ரஸ்ல வந்து இந்த ஒரு புது எம்ப்ரியோ வந்து has to form the placenta and produce the human chorionic gonadotropin. அதை ப்ரொடியூஸ் பண்ணினாதான் it will send the signal to the corpus luteum saying டே corpus luteum போயிடாத நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி it will give a signal. So suppose இந்த signal வரலைன்னா corpus luteum கிளம்பி போயிடும் and the menstruation will start and a new cycle will begin. So in case pregnancy has occurred, there will be no menstruation and the corpus luteum will continue to maintain and grow the uterus. Clear everybody? So human chorionic gonadotropin அப்படிங்கிறது தான் முதல் ஹார்மோன். அதுக்கப்புறம் human placental lactogen. மதர் வந்து once the baby is ready, mother has to produce milk அப்படிங்கிறதுனால இந்த ஒரு human placental lactogenயும் placenta will produce. அது தவிர estrogen and progesterone is also produced. Okay, so this is how the baby will look inside and all the parts are going to help in supporting the growth of the baby. Is it clear பசங்களா? So 9 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா once the baby is ready, it is going to get delivered and in the process தான் we call as a parturition. So இது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான நியூரோஎண்டோக்ரைனல் மெக்கானிசம். ஸோ அதில் கார்டிசால், எஸ்ட்ரோஜன்ஸ், ஆக்சிடாசின் எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ் ஆர் இன்வால்வ்ட் அண்ட் இந்த ஒரு parturition process is facilitated. Okay, so parturition போது கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான contractions are produced in the uterus. Now how it happens அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேபி வந்து ஓகே ஐ எம் ரெடி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி இட் வில் ஃபர்ஸ்ட் கிவ் அ சிக்னல். ஸோ ஃபீட்டஸ்ல இருந்தும் பிளசென்டால இருந்தும் ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து வில் கம் அவுட். இந்த சிக்னல் வந்த உடனே நம்ம பிட்யூட்டரி வந்து அம்மாவோட பாடியில் இருக்கிற பிட்யூட்டரி வந்து வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆக்சிடாசின். ஆக்சிடாசின் வந்த உடனே யூட்ரஸ்ல கான்ட்ராக்ஷன் வில் டேக் பிளேஸ். இந்த கான்ட்ராக்ஷனை பார்த்த உடனே பிட்யூட்டரி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆகி ஏய் ஜாலியா இருக்கே வா இன்னும் கொஞ்சம் ஆக்சிடாசினை ஊற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி வில் ப்ரொடியூஸ் மோர் ஆக்சிடாசின் அண்ட் தட் வில் கிரியேட் மோர் அண்ட் மோர் கான்ட்ராக்ஷன்ஸ். Stronger and stronger contractions produce ஆக it will result in the delivery of the baby. Is it clear pasangla? So this is the entire fetal ejection reflex and in the reflex narandada a natural delivery is possible.
Is that clear? Yes, Maridu, umbilical cord தான் cut பண்ணுவாங்க. Okay, so umbilical cord is again a connection between the baby and the placenta, and then the placenta will come out after the delivery of the child. Okay, I hope no more questions, pasangla. So once the baby is delivered, if a baby or a nourishment kaha vendi, the mammary glands have to reject the milk. Now baby vandadukku apprama da the milk will get secreted illaya. So oxytocin da vandu pathinga appdin sonna is actually the ejecting hormone. So milk varathukku the oxytocin hormone is very, very important. Okay, so once this oxytocin will eject the milk, what happens is the baby is now fed by the mother until the initial few months of its development. Okay, so in the ஒரு secretion and storage எல்லாமே prolactin தான் வேணும். Okay, prolactin, human placental lactogen எல்லாமே வேணும். ஆனா ejectionக்கு மட்டும் oxytocin is very, very important. All right, now in the ஒரு starting stage, once the baby is born, odane the mother will produce a yellowish kind of or a breast milk which is called as the colostrum. And in the colostrum la ekkachakamana antibodies irukku and ekkachakamana benefits irukku, so that will help in giving a good resistance to the newborn babies. Mukyama IgA அப்படிங்கிற antibody நம்ம colostrum la nariya irukkiradunala it is very important to give the child breastfeeding after the baby's delivery. Okay, is that clear? So இதோட நம்மளோட இந்த human reproduction chapter முடிந்தது. That's it. முடிஞ்சது பசங்களா. Entire human reproduction is over. Now we are going to solve some questions, but before that, any other doubts you all have? Anything, any other questions anybody has? Anything at all? Yes. Saravana, illa C-section or a surgical delivery la vandu it may not be the same. So adanala anga vandu hormones avlava work agadu and there is no much of a muscular contraction that will take place. Okay, this whatever process I told you is only for a natural vaginal birth. Okay. Okay, no other questions அப்படினா let's move on to solving some questions பசங்களா. But அதுக்கு முன்னாடி please remember நம்ம GIB exam 28th July அன்னைக்கு நடக்க போகுது. Portions are 11th standard first 2 chapters which is living world and animal kingdom and நம்மளோட 12th standard human reproduction and reproductive health. Okay, மிச்ச எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் என்னென்ன போர்ஷன்னு நான் கிளாஸ் பிகினிங்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காம do register for the exam and write the exam as much as possible. Okay, because உங்களுக்கு நிஜமாவே ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாப் 10 வின்னர்ஸுக்கு பயங்கரமான கிஃப்ட் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்ற மாதிரி நான் இப்போ சொல்ல மாட்டேன் என்ன கிஃப்ட் அப்படின்னு. பட் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கும் சரி உங்களோட ப்ராக்ரஸ்க்கும் சரி ரொம்ப 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 பெனிஃபிஷியலான கிஃப்ட்ஸாக தான் டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, நம்ம Xylem வந்து சவுத் இந்தியாவோட லீடிங் எக்டெக் பசங்களா. ஸோ ஆல்ரெடி நிறைய பசங்க வந்து இங்கேருந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ரீசனபிள் ப்ரைஸில் செம்மையான எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ யூ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் இட் வெரி ஈஸிலி. செம்மையான டீச்சர்ஸ் இருக்காங்க. யூ கேன் கோ அண்ட் மீட் த டீச்சர்ஸ். ஸோ 28th July அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் அண்ட் மேக் ஷியோர் தட் யூ ஆர் availing this opportunity. Is that okay? Question solve பண்ணிடலாமா everyone? Are you all ready? Yes, everyone is ready. Sari, okay, let's go to the first question. Question 2022 la ketirukra first question. Okay. Arrange the following male accessory ducts in the correct sequence. நான் flow chart கொடுத்திருந்தேன். Okay, அந்த notes நீங்க ரெஃபர் பண்ணியிருந்தாலே போறோம். அந்த மாதிரி தான். So what is the answer here? யார் முதல்ல ஆன்சர் கொடுக்குறான்னு பார்க்கலாம். எல்லார்கிட்டேருந்தும் ஆன்சர் வேணும் எனக்கு, இப்போவே சொல்லிட்டேன். ஓகே, 3ADA. Think and answer properly. Monisha, Tamilarasu, Yamuna Devi and all. கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க.
Huh? What is the problem பசங்களா? ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது? நம்ம டெஸ்டிஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து we are going to have the retitestis. correct? seminiferous tubule இருந்து வெளியே we are going to have the retitestis. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கணும்? டி. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் retitestis வெளியே கொண்டு வரதுக்கு யார் இருக்கா? vasa efferentia. ஸோ vasa efferentia is what? C. that is 2. okay, so C ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நமக்கு, 2 and 3. so 2 and 3 ன்னு சொல்லும் பொழுது after that vasa efferentia வெளியே வந்தோடனே what is there? super coiled ஆன epididymis, that is 3. so which is A. so we've got our answer, no? அதுக்கப்புறமா vas deferens and அதுக்கப்புறமா தான் ejaculatory duct. so this is option 3. சில பேர் 1 2 3 4 அப்படிங்கிற நினைப்புல 2 மார்க் பண்ணியிருக்கலாம். okay, but nevertheless யார் முதல்ல எனக்கு 3 சொன்னா அப்படின்னா சாம்சல் said 3. so fantastic, சாம்சலுக்கு ஒரு ஸ்டார். very good சாம்சல். 3 is the right answer. okay, everybody else who answered it wrong, I hope it's clear now ஏன் 3 is the answer nu. alright, then 2022 ல வந்த இன்னொரு question. release of sperms from the seminiferous tubule is called spermiation. Spermiogenesis is the process of formation of sperms from the spermatogonia. Simple, யோசிச்சு பொறுமையா பதில் சொல்லுங்க. ஆனா கரெக்டா பதில் சொல்லுங்க, அதுதான் முக்கியம். Very good. Very good, Monisha, Samsil, Yamuna Devi, Marudu, Tamilarasu, Tanuja, very good. so if you see here, release of sperm is called spermiation ingarது correct. ஆனா spermiogenesis ingarது spermatid spermatozoa மாறக்கூடிய ஒரு process. okay, so இங்க வந்து spermiogenesis, the process of formation of sperms from somatogonia ங்கிறது spermatogenesis. okay, so you just have to pay a little bit of attention there. so இங்க வந்து statement 1 is correct, ஆனா 2 is false. option 4 is the right answer. முதல்ல சொன்னது Monisha. so very good Monisha, உங்களுக்கு ஒரு star. good job. all right, 23 ல கேட்டிருக்கிற ஒரு question, assertion reason type. endometrium is necessary for implantation of the blastocyst. ஏன்? எதனால? in the absence of fertilization, the corpus luteum degenerates, that causes disintegration of the endometrium. அதாவது endometrium implantationக்கு முக்கியம். சப்போஸ் ஃபர்டிலைசேஷனே நடக்கல அப்படின்னா அது டீஜெனரேட் ஆகி எண்டோமெட்ரியம் டீஜெனரேட் ஆகிடும். அதாவது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இங்க ட்ரூ தானே பசங்களா? எஸ். பட் நான் இதை சேர்த்து சொல்லும் போது இஸ் இட் மேக்கிங் சென்ஸ் ஃபார் யூஆல்? இஸ் இட் மேக்கிங் சென்ஸ்? அதாவது எனக்கு இம்ப்ளான்டேஷனுக்கு எண்டோமெட்ரியம் தேவைங்கிறதுனால தான் fertilization இல்லைன்னா endometrium degenerate ஆகுதா? yes, absolutely. so if you see here, first வந்து எனக்கு endometrium முக்கியம் தான், that is correct. அது இல்லை அப்படின்னா, சப்போஸ் fertilization இல்லை அப்படின்னா என்னோட கார்பஸ் லூட்டியமும் endometrium degenerate ஆகும்ங்கிறது தான் கரெக்ட். ஆனா இதனால தான் அது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து is not true. it does not make sense, and hence option 3 is the right answer. and first C அப்படினு யார் சொன்னா? Saravana had told. so Saravana Selvi gets the star. okay, good job Saravana, well done. okay, super பசங்களா. so இங்க வந்து if you see இன்னைக்கு வந்து ஐம் ரியலி ஹாப்பி டு see the competition. ஏன்னா 3 கேள்விக்குமே 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் 3 பேரும் வந்து யூ ஹாவ் டு பக் அப் அண்ட் see who does better. அண்ட் மிச்சவங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே ரேஸில் செம்மையாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ ஆல்சோ ஹாவ் டு buckle up. ஆல் ரைட். ஸோ நம்ம Xylemல இருந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கிளாஸ் 12 படிச்சுட்டே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு we
have the Thalapathy course, which is extremely affordable and already classes ஆரம்பிச்சிருந்தாலும் you can still cope with it பசங்களா. So definitely consider joining. நீங்க ஒரு repeater student இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வெற்றி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தலபதி ரெண்டுமே தலபதி வெற்றி மூணுமே வந்து are our online கான courses. So Thalapathy is for class 12, VETRI is for repeaters, and Thala batch is for the class 11th படிக்கிற students. So மூணு courses-மே are online courses. You can definitely afford it and it's very very reasonable. So definitely consider பண்ணுங்க. But நீங்க offline campusல கோயம்புத்தூர்ல போய் படிக்கிறதா இருந்ததுன்னா நீங்க repeater student-ஆ இருந்தீங்க அப்படின்னா நம்ம மாரா பேட்ச்ல நீங்க டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் யூ கேன் டூ இட் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம கோயம்புத்தூர் பேட்ச்ல சென்டர்ல போய் GIB எக்ஸாம் எழுதுங்க பசங்களா. சரியா? So thank you so much Monisha, Samsil, Chitra. So good that all of you paid attention to the entire class. எல்லாரும் அவ்ளோ ஜோஷா அவ்ளோ எல்லாரும் வந்து பயங்கர எனர்ஜியோட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தீங்க. So happy. Okay, and இவ்ளோ நேரம் thanks for giving your time and I definitely enjoyed the session. So I hope you did too. So நாளைக்கு திருப்பி I will see you all in a session. நம்ம reproductive health முடிக்க போறோம் நாளைக்கு. Okay, so let's keep the focus on. செம்மையா ப்ரிப்பேர் பண்ணலாம். GIB-யை வந்து முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க பசங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. Okay, so see you all tomorrow and until then நல்லா ரிவைஸ் பண்ணுங்க and stay tuned. Okay, bye bye, take care.